எடுத்துட்டு வாங்க. என்கிட்ட எது காசு? வாங்க வாங்க அண்ணி. அண்ணி போன விஷயம் என்னாச்சு சொல்லுங்க அண்ணி. எல்லாம் நல்லபடியா போச்சுல அண்ணி? எல்லாம் நல்ல விஷயம் தானே அண்ணி, சொல்லுங்க. அண்ணி அவங்க அப்பா என்ன சொன்னாங்க அண்ணி? நல்ல விதமா உங்ககிட்ட பேசினாங்களா? அவரு உங்ககிட்ட என்ன சொன்னாரு அண்ணி? சொல்லுங்க அண்ணி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நல்லா கேளு. நாங்களும் கோயில்ல இருந்து கேட்டுக்கிட்டே தான் வரோம். உன் அன்னிக்காரி ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத்த வாங்க, நீங்களாவது உங்க மருமக கிட்ட என்னன்னு கேளுங்க. அப்போது வாயில இருந்து பதில் வருதான்னு பாக்கலாம். என்ன சொன்னார் அவரு? அம்மாடி வினா, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? அதான் உங்க மருமக எல்லாத்தையும் ஒரேடியா முடிச்சு விட்டுட்டாளே. என்ன பேசிக்கிட்டு இருக்கே நீ? ஏத்த உங்க மக ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அவங்க எங்க, நாம எங்க இருக்கோம்? பெரிய சைஸ் ஏணி வச்சா கூட எட்டாது. இதுல பத்தாததுக்கு உங்க மருமக வேற அவங்க அம்மா தனியா கூப்பிட்டு என்ன சொன்னாங்களோ, இல்ல உங்க மருமக என்ன பதில் சொன்னாலும் ஒன்னும் தெரியல. அப்புறம் சபையில வச்சு இந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வராதுன்னு எங்களையும் பேச விடாம இழுத்துட்டு வந்துட்டா. காரணம் கேட்டதுக்கு இப்ப வரைக்கும் அவ வாயில இருந்து ஒத்த பதில் கூட வரலையே. வினோ, என்னம்மா சொல்றா இவ? என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. வினோ, அதான் உன் அத்தை கேக்குறாங்களே, இப்பவாவது என்ன காரணம் அதை சொல்லி தொலையேன். அத்தை, ரம்யா, உனக்கும் தான் கனகா, இந்த சம்பந்தம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. இது சம்பந்தமா இனிமே யாரும் இத பத்தி பேச வேண்டாம். இதோட விட்டுடுங்க. அடுத்து என்னவோ அது ஆக வேண்டியதை பாப்போம். ஏய், என்ன பேசுற நீ? விட்டுருங்கன்னா ரெண்டும் ஆசைப்பட்டுச்சுங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ? அண்ணி அங்க என்ன நடந்துச்சு அண்ணி? உங்களை யாராவது தப்பா பேசிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரம்யா, என்னை எதுவும் கேட்காத. அண்ணி எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். அது உனக்கு நல்லாவே தெரியும் தானே? இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி ஒத்து வராதுன்னா இப்படி? அத்தை, இதுக்குதான் இப்படி ஒரு நல்ல விஷயம் பேசும்போது நீங்க வினோதினை எங்க கூட அனுப்பி வச்சிருக்க கூடாது. நானும் உங்க பையனும் போய் நல்லபடியா பேசி முடிச்சிட்டு வந்திருப்போம் இல்லங்க? இந்த சம்பந்தத்தை எதுக்காக என் மருமக வேண்டான்னு சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கான காரணத்தையும் நான் கேட்க போறதில்ல. இங்க பாரு, அவ ஒரு முடிவெடுத்து இது சரி வராதுன்னு சொன்னானா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். வளர்த்தவளுக்கு தெரியாதா தான் பொண்ணை எங்க குடுக்கணும்னு? இந்த சம்பந்தம்னு இல்ல, வேற எந்த சம்பந்தம் வந்தாலும் ஏன் மருமக தான் முன்ன நின்னு அப்பா அம்மா ஸ்தானத்துல இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பா. அவ முன்ன நிக்காம ஏன் மக கல்யாணம் நடக்காது. போதுமா? நல்லா நடத்துவா, இப்படியே நம்பிக்கிட்டே இருங்க. இத பாரு, உனக்கு இந்த பெரிய இடத்து சம்பந்தம் எல்லாம் நடக்காது. சும்மா உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்காத. உனக்கு நீ எவனோ வத்தலோ தொத்தலோன்னு மாப்பிள்ள வரப்போறான், நீ மனசு விட்டுறாதுமா. பாருடா பலராமா, உன் பொண்டாட்டி ஓவரா பேசுறா, மரியாதையா கூட்டிட்டு போயிடு. ஏய், வாய் வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டே, வா பேசாம போலாம். ஆமா, நான் அப்படியே பேசிட்டாலும் உன் வீட்டு ஆளுங்க அப்படியே கேட்டுடுவாங்க பாரு. என்னவோ பண்ணுங்க, வேலை மெனக்கிட்டு கூட போனதுக்கு அசதியானதான் மிச்சம். நீங்க வாங்க, இதுங்க என்னமோ பண்ணி தொலையட்டும். ரம்யா, ரம்யா, அம்மாடி வினோ, அவ கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. நீ எதுவும் நினைச்சுக்காத. இங்க பாரு, நீ எது பண்ணாலும் அது நம்ம குடும்ப நன்மைக்காகத்தான் இருக்கும். நீ போ, நான் பக்கத்துல ருக்மணி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ போய் முதல்ல சாப்பிடு போ. போ.